ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேனல்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி ஆர்சிபியும் ஆர்ஆரும் எலிமினேட்டரில் மோத போகிறாங்க. ஸோ இந்த ஒரு எலிமினேட்டர் மேட்ச்சுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆர்சிபியும் ஆர்ஆரும் இதே மாதிரி எலிமினேட்டரில் மோதிருக்காங்களா அப்படின்னு தேடி பார்த்தப்போ 2015 ஐபிஎல்லில் இதே மாதிரி ஆர்சிபியும் ஆர்ஆரும் எலிமினேட்டரில் மோதிருக்காங்க. ஸோ அந்த மேட்ச்சில் என்ன நடந்தது, அதுக்கப்புறம் குவாலிஃபையர் டு ஃபைனல்ஸில் என்னாச்சு அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆர்சிபி வர்சஸ் ஆர்ஆர் 2015 வந்துட்டு பார்த்தீங்கன்னா எலிமினேட்டர் மேட்ச்சில் மோதிருக்காங்க. ஸோ அந்த மேட்ச்சில் ஆர்சிபி ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி 180 ரன்ஸை ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. ஏபி டிவிலியர்ஸ் ஒரு அருமையான ஆஃப் செஞ்சுரி, மன்தீப் சிங்கும் ஒரு சூப்பரான ஆஃப் செஞ்சுரி போட்டிருப்பாரு. ஸோ அதே நேரம் பவுலிங் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆர்சிபிக்கு 180 டிஃபெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. அதில் ஹர்ஷல் பட்டேல், அரவிந்த் சஹல் இவங்க எல்லாருமே 2 விக்கெட் ஹால் அப்படிங்கிறத வந்து சூப்பராக எடுத்து ஸோ தலைவர்கள் அந்த இடத்துல வந்து ஆர்ஆரை 109 ரன்னுக்கு வந்து ஆல் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மேட்சை குவாலிஃபையர் 2ல் வந்து ஆர்ஆருக்கு எகெயின்ஸ்டாக ஆர்சிபி 71 ரன்கள் வித்தியாசத்தில் வின் பண்ணி குவாலிஃபையர் 2க்கு தகுதி பெற்றிருப்பாங்க. ஸோ குவாலிஃபையர் 2ல் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது சிஎஸ்கேவாக இருந்தது. ஸோ சிஎஸ்கே தான் அந்த இடத்துல வந்துட்டு குவாலிஃபையர் 1ல் தோற்று அங்கே வந்துருந்தாங்க. ஸோ அது ஒரு லோ கேம் அஃபேராக தான் இருந்துச்சு. ஸோ ஒரு பால் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டிப்புலேஷனில் அந்த மேட்ச் ஆர்சிபி ரொம்ப க்ளோஸாக லூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலில் என்ன நடந்தது அப்படிங்கிறது நமக்கே தெரியும். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சேம் ஆர்ஆர் வர்சஸ் ஆர்சிபி அப்படிங்கும்போது எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மேட்ச் ஒரு ஒன் சைடட் மேட்சாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு வின் அப்படிங்கிறது யார் சைட் போகுமோ ஸோ அதை வந்து ஒன் சைடாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ எப்படி வந்துட்டு லாஸ்ட் குவாலிஃபையர் 1 மேட்ச் கேகேஆர் எஸ்ஆர்ஹெச்சில் ஒன் சைடாக இந்த மேட்சை கேகேஆர் தான் வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு அவங்க பவர் பிளேக்குள்ளேயே ரிசல்ட் தெரிஞ்சதோ ஸோ அதே மாதிரி இந்த மேட்சும் ஒரு ஒன் சைடாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பட் அந்த மாதிரி ஒன் சைடாக இருந்தது அப்படின்னா ஸோ அது வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய லெவலில் ஸ்டிப்புலேஷனில் நடக்கும்போது ஸோ அது வந்து தப்பாக தான் போகும். ஏன்னா வந்து ஒரு ஃபார்ம் வெர்சஸ் சங்க் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஸோ தொடர்ந்து 6 மேட்ச் வேறு லெவலில் வின் பண்ணிட்டு வந்திருக்கிற ஆர்சிபியும் தொடர் தோல்விகளை மட்டுமே சந்திச்சுட்டு வந்திருக்கிற ஆர்ஆரும் மோதுற இந்த ஒரு மேட்ச்சில் ஒன் சைட் கேம் அஃபயர் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ப்ளஸ் எலிமினேட்டர் அப்படிங்கிற எட்ஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் இவங்க மறுபடியும் அந்த எலிமினேட்டர் அப்படிங்கிற விஷயத்தில் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் அந்த இடத்துல ஒரு குதிரை ஓடிட்டே இருக்குன்னா அது விராட் கோலி. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி மேட்ச்சில் ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வேணும். ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு 2015 ரஹானே, ஸ்மித்து, அதுக்கப்புறம் கருண் நாயர்லாம் இருந்திருந்தாங்க. ஸோ இதில் யாருமே இந்த இடத்துல இல்லை. ஆர்சிபியில் இருந்த சஹல் இப்போ வந்துட்டு ராஜஸ்தான் ராயல்ஸில் இருக்கிறாரு. அது ஒரு விஷயம் இருக்குது. மற்றபடி அங்கே இருக்கிற பிளேயர்ஸில் 2 பேர்னா கண்டிப்பாக வந்துட்டு விராட் கோலியும் சஹலும் எதிரெதிர் டீமில் இருக்கிறாங்க. அது ஒன்று தான் வந்து அந்த இடத்துல இருக்கிற ஒரு மிகப்பெரிய எட்ஜு. ஸோ சேம் இதே மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை நம்மளோட பவுலிங் மறுபடியும் நமக்காக கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய ஆர்சிபி வேறு லெவலில் வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மேட்ச்சில் இதே மாதிரி ஒரு ரிசல்ட் கிடச்சி ஆர்சிபி வெற்றி பெறுமா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் புதிய மீட் பண்ணுறேன்.